அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் காதரியா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். La ilaha illallah, la ilaha illallah, la ilaha illallah, la ilaha illallah. மின்னும் வண்ண விளக்குகளால் அலங்காரமாய் கண்ணை கவரும் காட்சியுடன் ஊர்கோலமாய். மின்னும் வண்ண விளக்குகளால் அலங்காரமாய் கண்ணை கவரும் காட்சியுடன் ஊர்கோலமாய். சாதி மத பேதமில்லா ஓர் கூடு, இது சந்திரனாய் ஜொலிக்கும் நம்ம ஊர் கூடு. மின்னும் வண்ண விளக்குகளால் அலங்காரமாய் கண்ணை கவரும் காட்சியுடன் ஊர்கோலமாய். नारे तकबीर, अल्लाहु अकबर, नारे तकबीर, अल्लाहु अकबर, अल्लाहु अकबर. இந்த மதரசாவுடைய மதரசாவை சிறப்பாக நடத்துவதற்கு எல்லா வகையிலும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மன்சூர் சிராஜி அவர்களுக்கு நம்முடைய முதல்வர் வந்திருக்கக்கூடிய செய்யக்கூடிய ஹஜரத் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி போட்டு பரிசோதனை. नारे तकबीर, अल्लाहु अकबर, नारे तकबीर, अल्लाहु अकबर, नारे सलात, அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஹாஜியா அம்மா அவர்கள் பொன்னாரை பொறுத்து நினைவு பரிசை கொடுத்து கௌரவப்படுத்துவார்கள். போகும்போது மௌலிமா நாளை விஷயம் அல்லாஹ் அக்பர் யா ரசூலல்லாஹ் அடுத்தபடியாக பெருபரியா மகளிர் அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியை அன்னை கத்தீஜா பெண்கள் மக்தபு மதரசாவுடைய உஸ்தாபி அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஆலிமா கைரியா அவர்களுக்கு நம்முடைய ஹாஜிமா அவர்கள் பொன்னாடை பொறுத்து இந்த பரிசை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். நாளை தக்பீர், நாளை ரிசாலத் அல் மதத் திரும்பிங்க, கொஞ்சம் சென்டர் வந்து திரும்பிங்க. அடுத்தபடியாக அஷரத்துல் நிசா ஆலிமா கைரியா அவர்களுக்கு அன்னை கத்தீஜா மதரசாவுடைய பேராசிரியர் பெருந்தகை அவர்களுக்கு ஹாஜிமா பெருந்தகை அவர்கள் பொன்னாடை பொறுத்து நினைவு பரிசை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். நாளை தக்பீர், நாளை ரிசாலத் அல் மதத் யா முஹம்மதி உலமாய அஹ்லுஸ் சுன்னah ஜிந்தாபாத். அடுத்தபடியாக இந்த இடத்தை குறித்து மாணவ கண்மர்களுடைய துவாவை பெற்று வருகின்ற நம்முடைய ஹாஜிமா பெருந்தகை அவர்களுக்கு ஜின்னா சிராஜி ஹதரத் பெருந்தகை அவர்களுடைய தாயார் பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். நாளை தக்பீர், நாளை ரிசாலத் அல் மதத் யா முஹம்மதி உலமாய அஹ்லுஸ் சுன்னah ஜிந்தாபாத். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய முத்தாய்ப்பான முதல்வர் உஸ்தாத் பெருந்தகை அவர்களுடைய சிறப்புரைக்கு பிறகு மாணவ கண்மணிகள் ஒவ்வொரு நபர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் பரிசு வழங்கப்படும். தயவு கூர்ந்து உங்களிடத்திலே மிக்க பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தாய்மார்கள், சகோதரிகள், மக்தப மாணவ கண்மணிகள் அத்தனை பேரிடத்திலே மிக்க பணிவன்போடு மீண்டும் மீண்டும் நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். வெகு தூரத்திலிருந்து நமக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி வருகை இருந்திருக்கின்றார்கள் உஸ்தாத் அவர்கள். அதனால் தயவு கூர்ந்து அவர்களுடைய பயானை மாத்திரம் செவிமடுத்து கேட்குமாறும் இடையில எந்த பேச்சையும் தயவு கூர்ந்து பேசாமல் தயவு கூர்ந்து கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ்
இப்பொழுது நம்முடைய முதல்வர் உஸ்தாத் பிறந்தகை அவர்களுடைய பயான் துவங்க இருக்கின்றார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل المرسلين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين والأئمة الأربعة الهادين المهديين رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله. وقال أشرف الخلق سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم: ما اجتمع قوم في بيت من بيوت الله يتلون كتاب الله ويتدارسون بينهم إلا نزلت عليهم السكينة وغشيتهم الرحمة وحفتهم الملائكة. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி அகிலத்தின் அருட்கொடை இப்பிரபஞ்சத்தின் பேரொளி சையதுனா ஷபீஉனா முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள், நபி அவர்களுடைய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம் பெருமக்கள், உலகத்தில் வாழ்கின்ற முஸ்லிமான முஃமினான அனைத்து நபர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் காருண்யமும் ஸலாத்தும் ஸலாமும் கியாம நாள் வரைக்கும் நின்று நிலவட்டுமாக என்று வேண்டியவனாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெண்கள் மதரசாவினுடைய மீலாது விழா மற்றும் ஆண்டு விழா அல்லாஹ்வுடைய அருளால் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்து எல்லா வகையிலையும் தன்னுடைய முயற்சிகளை வழங்கிய அத்துணை நபர்களுடைய எண்ணங்களையும் அமல்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து அருள்வானாக. அருமையானவர்களே, இங்கே பேசிய உரையாற்றிய உலமா பெருமக்கள் கல்வியினுடைய சிறப்பையும் மேன்மையும் குறித்து அற்புதமான அழகான கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் முன்வைத்தார்கள். உண்மையும் அப்படித்தான். எந்த சமுதாயம் கல்வியில் மேம்பட்டிருக்கிறதோ அந்த சமுதாயம் உண்மையில் எல்லா விஷயங்களிலும் அது முதன்மை பெற்றதாக மேன்மை பெற்றதாக அமையும் என்பது எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அது மாத்திரமல்ல, இந்த கல்விக்காக வேண்டி உதவி செய்பவர்கள், இந்த கல்விக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி பாடத்தை கற்றுக்கொடுக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைத்து நபர்களுக்கும் அல்லாஹ் நிரப்பமான கூலியை வழங்குவார். மன்சூர் சிராஜி ஹதரத் பெருந்தகை அவர்கள் சொன்னதை போல இந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மதரசா நடைபெறுவதற்கு
வேண்டிய இந்த இடத்தை கொடுத்து அதற்கு வேண்டிய உதவிகளை செய்து வருகின்ற ஹாஜிமார்கள் நபியனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸையும் அல் குர்ஆன் ஷரீஃபுடைய விளக்கங்களையும் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு போதிப்பதற்காக வேண்டி இந்த இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் பெருமக்கள் சொல்வார்கள், இல்மை தேடி வருகிற இல்மை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வருகின்றவர்களுக்கு ஒரு பேனாவை, அதுவும் உடைந்த பேனாவை கொடுத்தால் கூட அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து நிரப்பமான உதவி அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகிறார். உலமாக்களுக்கும் இல்மை தேடுகிறவர்களுக்கும் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவதை போல கடலில் இருக்கின்ற மீன்கள் எல்லாம் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறது என்பதை போல அல்லாஹ் ரசூலுடைய இல்முக்காக வேண்டி யார் எந்த விதத்தில் உதவி செய்தாலும் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அவர்களுக்கு உயர்வான நிரப்பமான கூலி வழங்குவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் நம் அனைவருடைய சேவைகளையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள்புரிவானாக. காரணம், இந்த இடம், இந்த மஜ்லிஸ் வெறுமனே கூடி கலைந்து விட்டு செல்கின்ற மஜ்லிஸ் அல்ல. மாறாக இங்கு அமர்ந்திருக்கும் நேரம் வரை அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களையும் ஞானங்களையும் இல்முகளையும் கேட்கிற வரை இறைவனுடைய அருள் இறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம், இறங்கிக் கொண்டிருக்கின்ற இடம் இது. நபியனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்கள், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹி யத்லூன கிதாபல்லாஹி வ யததாரஸூன பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா. எந்த இடத்தில் அல் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு பாடங்கள் நடத்தப்படுகிறதோ, தரிசுகள் நடத்தப்படுகிறதோ, இறை ஞானங்களும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ, மார்க்க சட்டங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ, அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய சகீனத் என்கின்ற நிம்மதி, ராஹத், மன நிம்மதி இறங்குகிறது. வஹஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது. மட்டுமல்ல வஹபத்துஹுமுல் மலாயிகா, இந்த இடத்தில் சூழ்பாகத்தில் முழுவதும் மலக்குமார்களால் சூழப்பட்டதாக இருக்கிறது. மலக்குமார்கள் இந்த இடத்தில் சூழ்ந்து வருகிறார்கள் என்றார்கள் செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் அல்லாஹ்வும் ரசூலை பற்றி உண்டான இந்த கல்விகள், இந்த மார்க்கங்கள், இந்த விளக்கங்கள் போதித்துக் கொடுக்கப்படுவது என்பது எந்த அளவுக்கு மிக உயர்வானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சாதாரணமாகவே ஒரு இடத்திலே ஒரு மரத்தை நாம் நடுகிறோம். மரம் சன்னஞ்சன்னமாக வளர்ந்து அது பூ பூத்து காய் காய்த்து அதிலிருந்து பழங்கள் தெரிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்து சொல்வார்கள், மாமின் ரஜுலின் யக்ரிசு கர்சன் இல்லா கதபல்லாஹு லஹு மினல் அஜ்ரி மா தக்ருஜு மின் ஸமரத்தி ஸாலிகல் கர்ஸ். ஒரு மனிதன் ஒரு மரத்தை நட்டு அந்த மரம் வளர்ந்து அதற்கு பிறகு அந்த மரம் பழம் தரும் காலமெல்லாம், அது எத்தனை ஆண்டு காலங்கள் ஆனாலும் சரி, எப்பொழுதெல்லாம் அந்த மரம் மனிதர்களுக்கு பழங்கள் தெரிகிறதோ அத்தனை காலம் வரைக்கும் அந்த மரத்தை நட்டவருக்கு அல்லாஹ் கூலி வழங்காமல் இருப்பதில்லை. நிச்சயமாக அந்த மரம் இருக்கும், மரம் பழம் தரும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு கூலி வழங்குகிறான் என்றார்கள் செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் சாதாரணமாக உலகத்திலே ஒரு மரத்தை நட்டாலே மரம் இருக்கிற வரை மரத்தை நட்டவருக்கு இறைவன் சவாரி வழங்குகிறான், கூலி வழங்குகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் அல் குர்ஆனை பற்றியும் ஹதீஸை பற்றியும் மார்க்க சட்டங்களை பற்றியும் விளக்கங்களை பற்றியும் கொள்கை பற்றியும் சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற இது போன்ற மக்தப மதரசாக்கள், இது போன்ற மதரசாக்களை உருவாக்கி வைப்பவர்கள், இதனை நடத்துபவர்கள், இதற்கு உதவி செய்பவர்கள், அவர்களுக்கு இந்த மதரசா இருக்கும் காலமெல்லாம், இந்த மதரசாவிலே ஓதிய நபர்கள் தொழுது கொண்டிருக்கும் காலமெல்லாம், அவர்களிடத்திலே ஓதுபவர்கள் இருக்கும் காலமெல்லாம், இந்த மதரசாவுக்கு அவருடைய பாடுபட்ட அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கூலி வழங்காமல் இருப்பதில்லை. நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் கூலி வழங்குகிறார். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த அனைத்து சேவைகளையும் அல்லாஹ் முழுமையாக கபூல் செய்து அருள்புரிவானாக. அருமையானவர்களே,
அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயரிலே நடைபெறுகின்ற இந்த மதரசா, பெண்கள் மதரசா, பொதுவாக கல்வி கற்பதற்காக வேண்டி மார்க்கத்துடைய விளக்கங்களை நாம் தேடிக்கொள்வதற்காக வேண்டி மதரசாவுக்கு நாம் வருகிறோம். இது போன்ற மக்தபுகளில் என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, ஏன் அந்த மதரசாக்கள் நமக்கு அவசியம், மதரசாக்கள் இல்லை என்றால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்கின்ற போது, பொதுவாக இல்மு என்றாலே, கல்வி என்றாலே ஏதோ ஒன்றை புரிவது அல்லது விளங்குவது என்பதற்கு கல்வி என்று பெயர் அல்ல, பொருள் அல்ல. மாறாக நல்லதை நல்லது என புரிந்து அதனை ஏற்று தன்னுடைய வாழ்க்கையில் அதன் பிரகாரம் நடப்பதற்கு கல்வி இல்மு என்பதாக பொருள் கொள்ளலாம். எல்லா விளக்கங்களும் எல்லா புரிதலுமே அது உண்மையான இல்மாக அது ஆகிவிட முடியாது. உதாரணமாக ஒரு இடத்திலே சீனி போட கொட்டப்படுகிறது, மற்றொரு அதுக்கு அருகிலே மற்றொரு இடத்திலே மிளகாய்த்தூள் போடப்படுகிறது என்று சொன்னால், அந்த இடத்திலே எறும்புகள் வருகின்ற போது அந்த எறும்புகள் புரிந்து கொள்கிறது தனக்குண்டான ரிசுக்கு, தனக்குண்டான உணவு இந்த சீனிதானே தவிர மிளகாய் பொடி அல்ல என்று அந்த எறும்பு விளங்கிக் கொள்கிறது, புரிந்து கொள்கிறது. அப்ப அந்த எறும்புக்கு ஒரு புரிதல் இருக்கிறது, தனக்குண்டான ரிசுக்கு, தனக்குண்டான உணவு சீனிதானே தவிர அது மிளகாய் தூள் அல்ல என்கின்ற புரிதல் இருக்கிறது. ஆனால் அந்த புரிதலுக்கு இல்மு என்பதாக பொருள் கொள்ள முடியாது. அதே போல ஒரு நாய், ஒரு சிறுவன் தெருவிலே நடந்து செல்கின்ற போது ஒரு நாய் படுத்திருக்கிறது என்று சொன்னால், அந்த நாயை கல்லெடுத்து ஒரு சிறுவன் எரிகிறான் என்றால், கல்லடி பட்ட அந்த நாய் எழுந்து தன் மீது பட்ட கல்லை விட்டுவிட்டு கல்லை எரிந்தவன் யாரோ அவனை நோக்கியே குறைக்கிறது, அவனை நோக்கி ஓடி வருகிறது. அந்த நாய்க்கு தெரிகிறது கல் பட்டாலும் கூட கல் அடிப்படை காரணம் அல்ல, இந்த கல்லை எரிந்தவன் தான் காரணம் என்கின்ற புரிதல் அந்த நாய்க்கு இருக்கிறது. அப்ப ஒரு நாய், ஒரு எறும்பு, இப்படி இது போன்ற அத்தனை பிராணிகளுக்கும் ஒரு வகையான புரிதல் இருக்கிறது. எல்லா புரிதலுமே அது இல்மு என்பதாக சொல்லிவிட முடியாது. மாறாக இல்மு என்றால் நல்லதை நல்லதை என புரிந்தது மட்டுமல்லாமல் அதனை தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடப்பதற்காகவே நல்லதை விளங்குவது, நல்லதை புரிவதுதான் இல்மு. அதே போன்று கெட்டதை கெட்டது என புரிந்து அதனை விட்டு தவிர்ந்து கொள்வதற்காக வேண்டிய கெட்டதை புரிந்து கொள்வதற்கு இல்மு என்பதாக சொல்லலாம். இந்த இல்மு மிகவும், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் அல் குர்ஆன் ஷரீஃபை பற்றியும் சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற இந்த மதரசாக்கள், ஏன் நாம் மதரசாவுக்கு அனுப்புகிறோம்? மதரசாவுக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்புவதன் காரணமாக அவர்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதன் காரணமாக உண்டான பயன்கள் என்ன? முதலாவதாக அல் குர்ஆன் ஷரீஃபோடு தொடர்பு ஏற்படுகிறது மக்தபு மதரசாவுக்கு வருகின்ற மாணவ மாணவிகளுக்கு. ஒவ்வொரு நாளும் அவர்கள் குர்ஆன் ஷரீஃபை ஒரு பக்கம் ஓதினாலும் பல்லாயிரக்கணக்கான நன்மைகளோடு அவர்கள் வீடுகள் திரும்புகிறார்கள். உதாரணத்திற்கு சொன்னால் அல்ஹம்து சூராவை அவர்கள் ஓதுவார்களேயானால் ஒரு அல்ஹம்து சூராவில் 156 ஹர்ஃபுகள் இருக்கின்றன. குர்ஆன் ஷரீஃபுடைய ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் 10 நன்மைகள். அப்ப 156 எழுத்துக்களுக்கு 10 நன்மை என்ற கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட 1560 ஹர்ஃபுகள் அவர்கள் மக்தபுக்கு வந்து அல்ஹம்து சூராவை ஓதினால் மட்டுமே அவர்களுக்கு 1560 ஹர்ஃப் நன்மைகள் அல்லாஹ் வழங்குகிறார். இதை கடந்து அவர்கள் குர்ஆன் ஷரீஃபினுடைய எவ்வளவு ஓதுகிறார்களோ, எத்தனை பக்கங்கள் ஓதுகிறார்களோ அத்தனை பக்கங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் அல்லாஹ் தஆலா 10 நன்மைகளை வழங்குகிறார் என்று சொன்னால், திரும்பி செல்கின்ற போது அவர்கள் அதிகாலை நேரத்திலே எழுந்து அவர்களுடைய உடைகளை மாற்றிக்கொண்டு பள்ளிக்கு வருகின்ற போது இல்லாத நன்மைகள் இந்த மதரசாவுக்கு வந்து
அல் குர்ஆன் ஷரீஃபை ஓதி அவர்கள் வீட்டுக்கு செல்கின்ற போது பல்லாயிரக்கணக்கான நன்மைகளோடு சொல்ல போனால் இன்னும் அதிகமாக ஓதுவார்களேயானால் லட்சக்கணக்கான நன்மைகளோடு அவர்கள் அந்த குழந்தைகள் வீட்டுக்கு செல்கிறார்கள். அல் குர்ஆன் ஷரீஃபுடைய தொடர்பு அதன் மூலமாக கிடைக்கப்பெறுகின்ற நன்மை. அடுத்து இது போன்ற மதரசாக்கள் மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? நபியினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் வழிமுறை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள், ஒரு முஃமின் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு பெருமானார் எந்தெந்த வழிகளெல்லாம் வாழ்வியல் முறைகளாக வழிகாட்டினார்களோ அத்தனை விஷயங்களும் அவர்களுக்கு போதித்துக் கொடுக்கப்படுகிறது. மார்க்க சட்டங்கள், ஒது முதல் கொண்டு தொழுகை மற்றும் மார்க்கத்துடைய எல்லா சட்டத்திட்டங்களும் அவர்களுக்கு வேண்டிய அளவு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. மார்க்க கொள்கைகள் அவர்களுக்கு போதித்துக் கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நல்ல ஒழுக்கங்கள், நல்ல உபதேசங்கள், எந்த ஒழுக்கத்தை கொடுத்தால் அவர்கள் கடைசி வரை வழிதவற மாட்டார்களோ அது போல நல்ல ஒழுக்க நெறிமுறைகள் அவர்களுக்கு போதித்துக் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் நாம் மதரசாவுக்கு மக்தபுகளுக்கு நாம் அனுப்புகின்ற போது நம்முடைய குழந்தைகள் பெறுகின்ற பயன்கள். ஆனால் அதே சமயத்திலே நாம் இந்த மக்தபுகளில் கவனக்குறைவாக இருந்து விடுவோமையானால், நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்வி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருப்போமையானால் அதன் மூலமாக ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன சற்று யோசித்து பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எந்த இடத்திலேயும் மக்தப் மதரசாக்கள் இல்லை என்று சொன்னால், அடுத்த தலைமுறையில் வளர்கின்ற அந்த சிறுவர்கள் மக்தபுகளுக்கு செல்லவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதற்குண்டான வாய்ப்புகள் கூட அமைந்துவிடும் மக்தபுகள் இல்லை என்று சொன்னார். காரணம், மக்தப் மதரசா இல்லாத வெறுமனே இருக்கின்ற இடத்தில் படிக்கின்ற பயிலுகின்ற ஸ்கூலுக்கு செல்கின்ற ஒரு மாணவன் தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் சகாக்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு அப்பாற்பட்டு மாற்றுக் கொள்கையிலே இருக்கின்றவர்களோடவே தன்னுடைய நட்புகளை சகவாசத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாணவன், அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் தெரியாத அந்த ஒரு மாணவன் ஸ்கூலுக்கு செல்கின்ற போது அங்கே இருக்கின்ற காபிர்களுடைய உண்டியலிலே கூட இவர்கள் தம்முடைய காசுகளை போட்டு விட்டு செல்கிறார்கள். காரணம் கேட்டால், இது எங்களுக்கு கல்வியை தரும், இதனால் எங்களுக்கு நல்ல பாடம் வரும் என்ற எண்ணம் அவர்களுக்கு போதிக்கப்படுவதன் காரணமாக மார்க்கத்திலிருந்து வெளியேறி, மார்க்கத்திலிருந்து முற்றிலுமாக புறந்தள்ளி ஈமானை விட்டு வெளியேறுகின்ற சூழல்கள் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, அரேபிய தீபகற்பத்திலே, அரேபிய நாட்டிலே ஒரு குழந்தை, அந்த குழந்தையினுடைய தாயும் தந்தையும் வேலைக்கு செல்கிறார்கள். ஒரு சமயத்திலே அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக, அந்த குழந்தையை கவனிப்பதற்காக ஒரு வேலைக்கார பெண்மணியை நியமித்து விட்டு இருவர்களும் வேலைக்கு செல்கிறார்கள். காசு வளம் அவர்களுக்கு நிறைவாக வருகிறது. ஆனால் காலங்கள் உருண்டோடிய பிறகு ஒரு சமயத்தில் அந்த குழந்தை தன் கையில இருக்கின்ற ஒரு கண்ணாடி டம்ளர் தவறி கீழே விழுந்து விட்ட போது அந்த குழந்தை இன்னா லில்லாஹ் என்கின்ற சொல்வதற்கு பகரமாக அந்த குழந்தை சொன்ன வார்த்தை இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகின்ற ஒரு வார்த்தையாக, ஷிர்க்குடைய ஒரு வார்த்தையாக அந்த குழந்தை இந்த வார்த்தையை சொன்னது. பெற்றோர்கள் பதறி போய் விடுகிறார்கள். நம்முடைய குழந்தையா மார்க்கத்தை விட்டு வெளியேறுகின்ற அளவுக்கு ஷிர்க்குடைய வார்த்தையை பயன்படுத்துகிறது, என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்க்கின்ற போது இவர்கள் வேலைக்கு செல்கின்ற போது எந்த பணிப்பெண்மணியை அவர்கள் வளர்ப்பதற்காக கவனிப்பதற்காக வைத்தார்களோ அந்த பெண்மணி மாற்று மத கொள்கை உடையவர்களாக இருப்பதன் காரணமாக அதன் கலாச்சாரமே ஒரு முஸ்லிமுடைய குடும்பத்தில் கூட வந்துவிட்டது என்பதை சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அருமையான பெருமக்களே, தாய்மார்களே, மக்தபுகள் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் அடுத்தடுத்த தலைமுறையினர்களுக்கு மார்க்கம் கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு போய்விடும். எனவே இது போன்ற இந்த மக்தபுகள், இது போன்ற மார்க்கத்துடைய கல்வி கூடங்கள் அடுத்தடுத்த தலைமுறையினர்களுக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்குகின்ற பெரும் பணியில் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையானது அல்ல. எனவே நம்முடைய இந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா
அவர்களுடைய பெயரில் அமையப்பட்டிருக்கின்ற இந்த மக்தபு, இந்த மாணவிகள் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்கள். இதற்கு உதவி செய்பவர்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்கள். இங்கே பணியாற்றுகின்ற நபர்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சேவை அல்லாஹ் முழுமையாக கபூல் செய்து அருள் புரிவானாக. அருமையானவர்களே, மீலாது விழா மற்றும் மதரசாவுடைய ஆண்டு விழா, இதுல இந்த உம்மத் அன்றும் இன்றும் எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்துண்டான ஒரு சில செய்திகளை நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வருகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் அன்றும் இன்றும் என்று தலைப்பு. உம்மத் என்று சொன்னால் ஆண்களையும் எடுக்கும், பெண்களையும் எடுக்கும், சிறுவர்களையும் எடுக்கும், வயோதிகமானவர்களையும் எடுக்கும் என்றிருந்தாலும் கூட இந்த நேரத்திலே பெரும்பாலும் தாய்மார்கள் நிறைந்திருக்கின்ற காரணத்தினால் அன்றைய காலகட்டத்தில் உண்டான பெண்கள் எப்படி இருந்தார்கள், இப்பொழுது இருக்கின்ற பெண்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நம்முடைய சிந்தனைக்கு சில செய்திகளை நாம் கொண்டு வருகிறோம். அருமையான தாய்மார்களே, அன்றும் இன்றும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அன்றைய பெண்கள் எப்படி இருந்தார்கள், ஒவ்வொருவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கின்ற போது ஆரம்பத்தில் அவர்கள் முதன்மையானதாக முக்கியத்துவம் கொடுத்தது மார்க்கத்தின் மீது, ஈமானின் மீது நிலையாக இருப்பதற்கு, நிலைப்பாடாக இருப்பதற்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர்கள் செய்தார்கள். எந்த ஒரு சமயத்திலையும் அவர்கள் ஈமானை விட்டு வெளியேறுகின்ற எந்த ஒரு சூழலையும் அவர்களுக்கு அல்லாஹ் இடம் கொடுக்கவில்லை. அந்த அளவுக்கு ஈமானுடைய உறுதி அவர்களுக்கு இருந்தது. அஸ்ஸலாத்து அலல் ஈமான், ஈமானின் மீது நிலையாக இருப்பது, ஈமான் மீது தெளிவாக இருக்கும். தனக்கு என்ன ஆபத்துகள் ஏற்பட்டாலும், என்ன சோதனைகள் ஏற்பட்டாலும், என்ன துன்பங்கள் ஏற்பட்டாலும் அத்தனையும் கடந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி, ரசூலுக்காக வேண்டி தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு ஈமானிலே இருக்கிறது என்கின்ற ஒரு நிலை அன்றைய சஹாபா பெண்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள் பெண்கள் எல்லாம் நிறைவாக அதிலே அவர்கள் தன்னுடைய கவனத்தை செலுத்தினார்கள். நிறைய உதாரணங்களை நாம் சொல்லலாம். அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்கின்ற ஒரு சஹாபி பெண்மணி, அவர்களுக்கு அபூ தல்ஹா என்கின்ற ஒருவர், ஆரம்பத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர். அபூ தல்ஹா என்பவர் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெண் கேட்பதற்காக, பெண் பார்ப்பதற்காக பெண் கேட்டு வருகிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூ தல்ஹா அவர்கள் தன்னை விரும்பித்தான் பெண் கேட்கிறார்கள் என்று தெரிந்தாலும் கூட உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதலாவதாக ஒரு நிபந்தனை விதித்தார்கள். நான் உங்களை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நான் சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவளாக இருக்கிறேன், நான் உங்களை மனமுடிப்பதற்கு நான் ஒப்புதல் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், ஈமானை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே சம்மதத்தை தெரிவிப்பேன் என்று நிலையாக இருந்தார்கள். அதனால் அவர்கள் விரும்பி இருந்தால் தனக்கு அதுவும் ஒரு கணவரை கிடைக்கிறார் என்பதற்காக வேண்டி இதிலிருந்து அவர்கள் வெளியேறி அவர்கள் சென்றுவதற்கு அவர்கள் விரும்பி இருந்தால் சென்று இருக்கலாம். ஆனால் ஈமான் ஒரு சமயத்தில் ஈமானை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய திருமண வாழ்க்கை தள்ளி போனாலும் சரி, ஈமானை விட்டும் ஒரு காலம் நான் வெளியேறிவிட மாட்டேன் என்பதில் மிக உறுதியாக இருந்தது. மாத்திரமல்ல, தனக்கு கணவராக வருகின்ற நபர்களின் ஈமான் பக்கம் அழைத்துக் கொண்டு வந்தார்கள், இழுத்துக் கொண்டு வந்தார்கள் அன்றைய காலத்துடைய பெண்கள். இன்றும் நாம் பார்க்கிறோம், பல இடங்களிலே கல்லூரிக்கு செல்கின்ற மாணவிகள், பல்வேறு சமயத்திலே பத்திரிகைகளிலே நாம் பார்க்கிறோம், கல்லூரிக்கு செல்கின்ற மாணவிகள் கல்வி என்ற பெயரால், காதல் என்ற பெயரால் ஈமானை இழந்து மாற்று மதத்தவர்களோடு ஓடி சென்று அவர்கள் திருமணம் எடுத்து ஈமானையை இழக்குகின்ற ஒரு சூழலை இருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான தாய்மார்களே, அன்றைய பெண்களுடைய ஈமான் வலுவானதாக இருந்தது. எதற்கும் ஈமானை விட்டு கொடுக்க மாட்டார்கள். எந்த ஒரு சோதனை ஏற்பட்டாலும் ஈமானை விட்டு வெளியேற மாட்டார்கள். தனக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படுகிறது என்று தெரிந்தாலும் கூட
இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படுகிறது என்றிருந்தாலும் கூட ஈமானை விட்டு கொடுக்காத உயர்ந்த ஈமானிலே நல்ல ஆழமான நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக இருந்தார்கள். அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கை நாம் அனைவர்களுக்கும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அபூஜஹல் போன்றவர்கள் எல்லாம் கடுமையாக சித்திரவதை செய்திருந்தும் ஒரு கட்டத்தில் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உயிர் பறிக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் கூட அபூஜஹல் சொன்னான், நீ ஈமானை விட்டு வெளியேறிவிட்டால் உன்னை உயிரோடு விட்டு விடுகிறேன். ஈமானை நீ இருப்பானையானால் உன்னுடைய நிலை இதுதான், உன்னுடைய உயிர் பறிக்கப்படும் என்ற போன்ற வார்த்தைகளை சொல்லி ஒரு கொடூரமான முறையில் அவர்களுடைய உயிர் பறிக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் கூட அவர்கள் சொன்னது, ஒரு சமயத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை விட்டு விட மாட்டேன், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற கலிமாவை விட்டு விட மாட்டேன் என்று ஈமானிலே உறுதியாக இருந்தார்கள். காபிர்கள் அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மிக கொடூரமாக சித்திரவதை செய்து கொலை செய்தார்கள். ஆனால் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சோதனை வந்தாலும் சரிதான், உயிரே போனாலும் சரிதான், ஒரு காலம் ஈமானை விட்டு விட மாட்டேன் என்பதில் மிக உறுதியாக இருந்தார்கள் அன்றைய பெண்கள். அன்னை சஹாபி பெண்களை போலவே பெண் வழிமார்கள் நிறைய இருந்திருக்கிறார்கள். அதுல குறிப்பாக சொல்வது என்று சொன்னால் அன்னை நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா. நபீசத்துல் மிஸ்ரியா எந்த அளவுக்கு அல்லாஹ்வை கொண்டு ஈமான் வலுவாக இருந்து அவர்கள் மார்க்க சட்டத்தில் மிகவும் ஆழமாக தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். நபீசத்துல் மிஸ்ரியா மிகப்பெரிய பெண்மணியாக இருந்தாலும் மிகப்பெரிய சட்டமேதையாக இருந்தார்கள். ஞான கருவூலங்களாக அவர்கள் இருந்தார்கள். அன்னை நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா என்கின்ற பெண்மணி எந்த அளவுக்கு என்றால் சட்டமேதை செய்தனா ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு 4 மதுஹபுகளின் இமாம்கள் ஒருவரான செய்தனா ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு மார்க்க சம்பந்தமாக சட்டங்களிலே ஏதாவது சந்தேகம் ஏற்படுமேயானால், எனக்கு ஏதாவது இஷ்கால் எனக்கு ஏற்படுமேயானால் நேராக நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பாடம் போதிக்கின்ற அந்த சபையிலே நான் சென்று அமர்ந்து கொள்வேன். அங்கே நான் சென்று விட்டு வருகின்ற போது எனக்கு என்னென்ன சந்தேகங்கள் ஏற்பட்டதோ அத்துணையையும் நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளக்கி கொடுப்பார்கள் என்று அவர் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. என்றால் யாருக்கு? செய்தன ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? மிகப்பெரிய ஒரு இமாம். அல்லாஹ்வால் நிறைவான ஞானங்களும் நிறைவான விளக்கங்களும் தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு இமாம். எந்த கேள்விகள் கேட்டாலும் சற்றும் அவர்கள் தாமதிக்காமல் மிக விரைவான மார்க்க சட்டங்களை சொல்லுகின்ற ஆற்றல் பெற்றிருக்கின்ற அந்த இமாம் செய்தன ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டாலே அவர்கள் சந்தேகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி செல்லுகின்ற இடம் மார்க்க ஞானங்கள் நிறைந்த அன்னை நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா. சட்டமேதை ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு இல்மு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சமயத்தில் அவர்களிடத்திலே இப்படி கேட்கப்பட்டது, ஒரு மனிதன் தண்ணீர் குடிக்கிறார், குவளையை வாயில் வைத்து தண்ணீரை குடிக்கின்ற போது அந்த தண்ணீர் ஹலாலானதாக இருந்தது, குடிப்பதற்கு தூய்மையானதாக அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது. ஆனால் குடிக்க குடிக்க அந்த தண்ணீர் அவருக்கு ஹராமாக ஆகிவிட்டது. இது எப்படி என்று செய்தனா ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வினா தொடுக்கப்படுகிறது. ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் ஞானங்கள் கொடுத்திருந்தார் என்பதற்காக வேண்டி உண்டான ஒரு சின்ன ஒரு உதாரணம். மனிதன் தண்ணீரை குடிக்கின்ற போது அது ஹலாலாக இருந்த அந்த தண்ணீர் குடிக்க குடிக்க அந்த தண்ணீர் ஹராமாக ஆகிவிட்டது. இது எப்படி என்று கேட்டபோது சற்றும் யோசிக்காமல் செய்தனா ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மனிதன் குடிக்க ஆரம்பிக்கின்ற போது ஹலாலாக இருந்தது, குடிக்க குடிக்க அவருடைய சிறுமூக்கு உடைந்து அதிலிருந்து ரத்தம் அந்த தண்ணீரில் பட்டுவிட்டது. அதனால் ரத்தம் பட்ட தண்ணீர் நஜிஸ், அந்த தண்ணீரை குடிப்பது ஹராம். கேட்ட கேள்விக்கு சற்றே கடுமையாக யோசித்தால் கூட பதில் சொல்வது கடினம்தான். குடிக்க ஆரம்பிக்கின்ற போது ஹலாலாக இருந்தது, குடிக்க குடிக்க எப்படி ஹராமாக ஆகும்?
சற்று கடினமான விஷயமாக இருந்தாலும் சட்டமதி ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஞானம் அருமையாக பதில் சொன்னார்கள். குடிக்கின்ற போது மூக்கு சிறுமூக்கு உடைந்த ரத்தம் பட்டால் பொதுவாக ரத்தம் நம்முடைய மார்க்கத்திலே நஜீஸ், ரத்தத்தை சாப்பிடுவது ஹராம், எனவே ரத்தம் பட்ட தண்ணீரை குடிப்பது ஹராம் என்றார்கள் சையதுனா ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அளவுக்கு உயர்வான ஞானங்கள் வழங்கப்பட்ட, உயர்வான அறிவு வழங்கப்பட்ட ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் அவர்கள் நேராக செல்வது நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா என்கின்ற பெண்மணியிடம். அப்படியானால் அந்த நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த அளவுக்கு மார்க்க ஞானத்தில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள், அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் விளங்கி வைத்திருப்பார்கள், புரிந்து வைத்திருப்பார்கள், எந்த அளவுக்கு மார்க்க சட்டங்களையும் மார்க்க கொள்கையும் அவர்கள் ஆழமாக புரிந்து வைத்திருப்பார்கள் என்பதை எல்லாம் புரிந்து கொள்ளலாம். அன்றைய காலகட்டத்திலே இருந்த மார்க்கம் சார்ந்த இஸ்லாமிய பெண்மணிகளுடைய நிலை எப்படி இருக்கு? மாத்திரமல்ல, நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய வீட்டிலே தனக்கென்று ஒரு இடத்தை அமையலை ஏற்படுத்திக் கொண்டு ஒரு குழி ஒன்றை அவர்கள் தோண்டிக் கொண்டு அந்த குழியில இறங்கிக் கொண்டு அவர்கள் குர்ஆன் ஷரீஃப் ஓதுவார்கள். குர்ஆன் ஷரீஃப் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே மார்க்கத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றல் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்றால் அவருடைய வாழ்க்கையிலே அதுவும் அந்த குழியிலே அவர்கள் அமர்ந்து ஓதிய குர்ஆன் மொத்தம் 6000 குர்ஆன் ஷரீஃப் ஓதி இருப்பதாக பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் குர்ஆன் ஓதுவதன் மீது இருந்த அந்த பற்றுதல் அன்றைய காலத்தில் இருக்கின்ற முஸ்லிம்கள் மார்க்கத்தின் மீது, மார்க்க விளக்கத்தின் மீது, குர்ஆன் ஷரீஃபின் மீது கொண்டிருந்த பற்றுதல் விளக்கங்களை எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. இன்றும் நாம் பார்க்கிறோம், ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு குர்ஆன் ஷரீஃப் ஓதுவது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. சில நேரங்களிலே ரமதான் வந்து விட்டால் ரமதான் மாதத்தில் குர்ஆன் ஷரீஃப் ஓத வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் குர்ஆனை தந்து ஒரு ஜுஸு 2 ஜுஸு ஓதுகிறார்கள், அதோடு தூக்கி வைத்து விடுகிறார்கள். ஒரு சில குடும்பங்களில் அதுவும் இல்லை. ஒரு சில குடும்பங்கள் ஒரு குர்ஆன் ஷரீஃப் முடிப்பது பெரிய விஷயமாக இருக்கின்ற இந்திய காலகட்டத்தில் இருக்கின்ற பெண்களுடைய நிலைமை இப்படி. ஆனால் 4000 குர்ஆன் ஷரீஃப் ஓதி முடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்றைய இஸ்லாமிய பெண்களுடைய நிலைமை, இஸ்லாமிய பெண்களுடைய ஈமானிய உணர்வு அந்த அளவுக்கு பலமிக்கதாக உறுதியாக இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை முழுமையாக பெற்றுக்கொண்ட பெண்மக்கள் அவர்கள், சாலிஹான பெண்மக்கள், பாக்கியம் நிறைந்த பெண்மக்கள் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில். நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே மிஸ்ரில் ஓடிக்கொண்டிருக்கிற நபீசத்துல் மிஸ்ரியா என்றால், நபீசா என்பது அந்த பெண்மணிக்குண்டான அந்த இறைஞான பெண்மணிக்குண்டான பெயர். மிஸ்ரியா என்று சொன்னால் அவர்கள் மிஸ்ரிலே பிறந்து வளர்ந்து மிஸ்ரில் இருப்பதன் காரணமாக மிஸ்ர் நாட்டை சார்ந்த நபீசா அவர்கள் ஒரு சமயத்திலே மிஸ்ர் நாட்டிலே ஓடுகின்ற மிக பிரம்மாண்டமான நைல் நதி தண்ணீர் சற்று குறைவாக ஓடுகிறது. நீண்ட நெடிய தூரங்களுக்கு நைல் நதியிலிருந்து தண்ணீர் சென்று விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இவர்களிடத்தில் வந்து சொல்கிறார்கள், நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் விஷயத்தை சொல்கிறார்கள். இது போன்ற ஒரு சூழ்நிலை செய்தன உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த போதும் இதே போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலகட்டத்திலே நைல் நதி முற்றிலுமாக வற்றி போய்விட்டது. அற்புதமான நதி நைல் நதி. உலகத்தில் மிக நீண்ட நெடிய தூரம் செல்கின்ற நதிகளில் முதன்மையானது நைல் நதி. ஏறத்தாழ 6000 கிலோமீட்டர்களை கடந்து செல்கின்ற நதி நைல் நதி. நைல் நதியை குறித்து அது சொர்க்கத்தின் நதி என்பதாக கூட குறிப்புகள் கிடைக்கிறது. ஃபிரௌனை அழிப்பதற்காக தேர்ந்தெடுத்த நதி நைல் நதி. அந்த நைல் நதி உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலகட்டத்திலே வற்றி போனது. மக்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நைல் நதி வற்றி போய்விட்டது என்று. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அந்த மக்கள் வற்றிய நைல் நதி மீண்டும் அதிலே தண்ணீர் ஓட வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெண்ணை அறுத்து நரபலி கொடுத்தால்தான் நைல் நதியிலே மீண்டும் தண்ணீர் ஓடும் என்ற ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்த அந்த காலகட்டம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள், நைல் நதி வற்றிவிட்டது, ஒரு பெண்ணை நரபலி கொடுக்க வேண்டும், அப்போதுதான் நைல் நதி ஓடும் என்பதாக சொன்ன போது செய்தனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்,
நான் ஒரு சீட்டில் ஒரு விஷயத்தை எழுதி தருகிறேன், இந்த சீட்டை கொண்டு நீங்கள் நைல் நதியிலே நீங்கள் போடுங்கள், அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்றார்கள். ஒரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சீட்டை எடுக்கிறார்கள், அதில் ஏதோ ஒன்றை எழுதுகிறார்கள். எழுதிய பிறகு பணியாளர்களிடத்தில் கொடுக்கப்பட்ட நைல் நதியில போட சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளால் அந்த நைல் நதி பெருக்கெடுத்து ஓடியது, தண்ணீர் நிரம்ப ஓடியது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1100 ஆண்டு காலங்கள் அதில் தண்ணீர் வற்றி போகாத அளவுக்கு நைல் நதியிலே தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அன்றைய காலகட்டத்தினுடைய சமூக மக்களுடைய எண்ணம் நரபலி கொடுத்தால் மட்டுமே நைல் நதி ஓடும் என்றிருந்த அந்த நிலையிலே உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு சீட்டை எடுத்து அதில் எழுதினார்கள். அதில் என்ன எழுதினார்கள்? நைல் நதியே, நீ அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு நீ ஓடுவதாக இருந்தால் நீ ஓடு. அதே சமயத்தில் ஒரு பெண்ணை நரபலி கொடுத்து ஓட வேண்டும், நரபலி கொடுத்தால் தான் ஓடுவாய் என்றிருந்தால் உன்னுடைய தண்ணீர் எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் முஸ்லிம்கள், நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள். எனவே அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டும் அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு ஓடுவதாக இருந்தால் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடு என்பதாக சீட்டில் எழுதி கொடுத்து அந்த சீட்டு நைல் நதியில போடப்பட்ட போது அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வுடைய பதிலால் நைல் நதி பெருக்கெடுத்து ஓடியது என்பது வரலாற்றிலே பார்க்கிறோம். அந்த நைல் நதி அன்னை நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த உயர்வான பெண்மணியாக இருந்த நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்ந்த காலகட்டத்தில் நைல் நதியில தண்ணீர் சற்று வற்றி போனதன் காரணமாக, குறைந்ததன் காரணமாக அவர்களிடத்தில் வந்து சொல்லப்பட்ட போது நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய மேலேற இருக்கின்ற ஆடையினுடைய ஒரு பகுதியை எடுத்து வெட்டி பணியாளர்களிடத்தில் கொடுத்தார்கள். இந்த என்னுடைய ஆடையினுடைய அந்த துண்டை நீங்கள் நைல் நதியில போடுங்கள் என்பதாக. நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஆடையை அலங்கரித்த அந்த துணியினுடைய ஒரு பகுதி அவர்கள் சொன்னதே போல நைல் நதியில தூக்கி போடப்பட்ட போது குறைந்து காணப்பட்ட அந்த தண்ணீர் அல்லாஹ்வுடைய அருளால் அது மிகப்பெரிய அளவிலே அது தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது என்பது நாம் நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். என்று சொன்னால் அவர்களுடைய ஈமான் எந்த அளவிற்கு, அவர்களுடைய பலமிக்க அவர்களுடைய அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்திருக்கு என்பதை நாம் பார்க்கலாம். அருமையான தாய்மார்களே, அன்றைய காலகட்டத்துடைய முஸ்லிம்கள் எவ்வளவு மிக உயர்வான முஸ்லிமான பெண்கள் எவ்வளவு மிக உயர்வானவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் எந்த அளவுக்கு மிக நம்பிக்கையோடு ஈமானோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். அதே போலத்தான் ராபியாத்துல் பஸரியா அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க குர்ஆனாகவே இருந்தது. அன்றைய காலத்தில் வாழ்ந்த ராபியாத்துல் பஸரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை அவர்களிடத்தில் எதனை கேட்டாலும் அவர்கள் வாய் திறந்து சொல்வதாயிருந்தால் அது அல் குர்ஆன் ஷரீஃபுடைய வசனமா ஆயத்தாகத்தான் இருக்கும், அல் குர்ஆன் ஷரீஃபுடைய வசனமாகத்தான் இருக்கும். எதை கேட்டாலும் சரிதான். சாப்பிட்டீர்களா என்று கேட்டாலும் அதற்கு பதிலும் குர்ஆன் ஷரீஃபுடைய பதிலா ஆயத்தாகத்தான் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொன்னாலும் அதற்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் என்பதாக பதில் இல்லை, மாறாக அல் குர்ஆன் ஷரீஃபிலே சலாமிக்கு அல்லாஹ் என்ன சொன்னாலோ அந்த வசனமாகத்தான் இருக்கும். அத்தனை பேச்சுக்களும் அவர்களுடைய பேச்சுக்கள் அத்தனையுமே குர்ஆன் ஷரீஃபாகத்தான் இருக்கும். ராபியத்துல் பஸரியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது குர்ஆனாகவே அவருடைய வாழ்க்கை இருந்தது என்று சொன்னால் மிகையானது அல்ல. ஏறத்தாழ 4000 குர்ஆன் ஷரீஃபை அவர்கள் குறிப்பிட்ட சமயத்தில் ஓதியிருக்கிறார்கள் என்பதாக அவருடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அருமையான தாய்மார்களே, அன்றைய காலகட்டத்துடைய பெண்கள் நிலை அவ்வாறு மிக இறைவனால் அருளுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை அமைந்து இருந்த அந்த காலகட்டம். ஆனால் இன்றைய முஸ்லிம்கள் நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் நிதர்சனமாக நாம் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா வீடுகளிலும் நாம் பார்க்கலாம். மாலை மக்ரிப் நேரம் ஏற்படுகின்ற போது முந்தைய காலகட்டத்தில் அல் குர்ஆன் ஷரீஃபை திறந்தால் அந்த சூரா ஓதி சூரத்துல் வாக்கியாவை ஓதிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. காலை நேரத்திலே சுபஹ் தொழுகை முடித்துவிட்ட பிறகு குர்ஆன் ஷரீஃபை திறந்து அந்த சூரா ஓதி யாசின் சூரா ஓதுகின்ற ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இன்று காலை நேரத்திலே எழுகின்ற போதே அவர்கள்
7 மணி தாண்டி 8 மணிக்கு எழுந்திருக்கின்ற பழக்கம் பெரும்பான்மையான முஸ்லிம் பெண்களுக்கு கூட இவ்வாறு பெரும்பான்மையான நபர்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். மாலை ஆகிவிட்டால் அவர்கள் வீட்டுகளில் இருக்கின்ற டிவியை திறந்தால் எந்தெந்த நேரத்திலே என்னென்ன சீரியல்கள் என்பதை பெண்களிடத்திலே கேட்டால் தாராளமாக சொல்வார்கள். எல்லா சீரியலும் கடந்த பிறகுதான் உணவை அவர்கள் உட்கொள்ள சொல்வார்கள் என்கின்ற சூழல் இந்த சூழல். அருமையான தாய்மார்களே, ஈமானுடைய அந்த பலன் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் அன்றைய பெண்கள் எப்படி இருந்தார்களோ அதையெல்லாம் நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு வருகின்ற போது நிச்சயமாக நாமே இறைவனுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக ஆக முடியும் என்பதிலே மாற்றுக்கிறதுக்கு இடம் இருக்க முடியும். ஒரு சில செய்திகளை, ஒரு சில விஷயங்களை பெருமக்கள் எழுதுகிறார்கள். எந்தெந்த நிலையில இருக்கின்ற பெண்கள் சொர்க்கம் செல்வார்கள், எந்தெந்த தன்மைகள் இருந்தால் அவர்கள் நரகம் செல்வார்கள் என்பதை குறித்து ஒரு சில பெருமக்கள் எழுதுகிறார்கள். சில பெண்களுக்கு சில குணங்கள் இருக்குமேயானால் யார் நல்ல பெண்கள், யார் உயர்வானவர்கள், சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் என்கின்ற விஷயத்தை குறித்து பெருமக்கள் நமக்கு எழுதுவார்கள். ஒரு 4 குணம் இருக்கின்ற பெண்கள் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள். அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் நுழைய வைக்கிறான். இந்த 4 குணங்கள் என்ன? இந்த 4 குணங்கள் அமைய பெற்ற பெண்கள் யார்? ஒன்று இம்ராஅத்துன் அதீஃபத்துன் தாயிஅத்துன் லில்லாஹி வ லிஸௌஜிஹா, தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்து பத்தினித்தனமாக இருந்து அல்லாஹ்வுக்கும் தன்னுடைய கணவனுக்கும் முழுக்க வழிபட்டு யார் நடக்கிறார்களோ அந்த பெண்கள் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள். உலகத்தில் வாழுகின்ற போது பத்தினித்தனமாக இருந்து அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட்டு தன்னுடைய கணவனுக்கும் கட்டுப்பட்டு நடைபெறுகின்ற அந்த பெண்மணி இறைவனிடத்தில் உயர்வான அருளுக்கும் உயர்வான ஸ்தானத்திற்கும் சொந்தக்காரர்கள். சொர்க்கத்தில் நுழைவதற்கு வேண்டிய தகுதி. அடுத்து சொல்வார்கள் வலூதுன் சாபிரத்துன் கானிஅத்துன் பில் யஸீரி மஅ ஸௌஜிஹா, தன்னுடைய கணவனார் எந்த அளவுக்கு சம்பாதித்தாலும் அது குறைவாக இருந்தாலும் சரியே இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொண்டு தன்னுடைய கணவோடு பொறுமை மேற்கொண்டு கணவன் மீது முழுக்க அன்பு செலுத்துகின்ற பெண்மணி சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள். அடுத்து சொல்வார்கள் ذاتُ حياء إن غاب عنها حفظت نفسها وماله, கணவன் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே சென்றால் மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வருகிற வரை தன்னையும் தன் கற்பையும் பாதுகாத்து தன் கணவனுடைய பொருளையும் பாதுகாத்து வைத்திருப்பாள். அதே சமயத்தில் வயன் ஹதர அம்சகத் லிசானஹா அன்ஹு, கணவன் வீட்டுக்கு சென்று விட்டால் கணவரிடத்திலே தொல்லை கொடுக்கும் விதமாக எந்த வார்த்தைகளையும் பேசாமல் தன்னுடைய நாவை பேணி பாதுகாத்து தன் கணவருக்கு சந்தோஷமான வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய கணவனுக்கு கோபத்தை ஏற்படுத்துகின்ற வார்த்தைகளை விட்டும் தவிர்த்து வருகின்ற நிலையில் இருக்கின்ற பெண்கள் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள். அடுத்து சொல்வார்கள் இம்ராஅத்துன் மாத்த அன்ஹா ஸௌஜுஹா வ தரக்கலஹா அவுலாதன் ஸிகாரன் வ ஹபிஸத் நஃப்ஸஹா அலா அவுலாதிஹா, ஒரு பெண்மணியுடைய கணவர் வஃபாத்தாக ஆகிவிடுகிறார். வஃபாத்தான அவர் தனக்கென்று சில சிறு குழந்தைகளை விட்டு செல்கிறார். கணவனை இழந்துவிட்ட பிறகு எந்த பெண்மணி தன்னுடைய குழந்தைகளை வளர்ப்பதற்காக குழந்தைகளை பாதுகாப்பதற்காக தன்னுடைய மறுமணம் கூட முடிக்காமல் தன்னுடைய குழந்தையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபடுகிறாரோ, தன்னுடைய குழந்தையை நல்ல முறையிலே வளர்க்கிறாரோ, அந்த பெண்மணி சொர்க்கத்திற்கு செல்கின்ற தகுதி வருகிறார். நபியினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், அன அவ்வலு மன் யுஃதஅலஹு பாபுல் ஜன்னah, நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்வதற்காக வேண்டி போகின்ற போது முதலாவதாக சொர்க்கத்தில் செல்வதற்காக எனக்காக வேண்டிய வாசல் திறக்கப்படும். சொர்க்கம் செல்வதற்கு முதல் தகுதி பெற்றவர்கள் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்பதற்காக சொர்க்கத்தின் வாசலை அவர்கள் தொழுகின்ற போது அந்த நேரத்திலே ஒரு பெண்மணி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லா அன்ன இம்ராஅத்துன் துவாதுனி துரீது அன் ததுகுல மஇ,
நான் சொர்க்கத்தில் சொல்லலாம் என்ற வாசலை நான் தொடுகின்ற போது என்னோடு ஒரு பெண்மணி போட்டு போடுகிறாள். அவள் என்னோடு சொர்க்கத்தில் நுழைய அவள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், நீ யார் என்று, மன் அன்தி, நீ யார் என்று கேட்பார்கள். அப்பொழுது அந்த பெண்மணி சொல்வார்கள், நான் இம்ராத்துன் மாத்த அன்னி ஜௌஜி, நான் ஒரு பெண்மணி, என் கணவனார் என்னை விட்டு வஃபாத்தாக ஆகிவிட்டார். அவருக்கென்று சில எத்தியமான தந்தை இழந்த குழந்தைகளுக்கு தாயாக நான் இருக்கிறேன். என்னுடைய குழந்தைகளுக்காக நான் பாடுபட்டு அவர்களை வளர்த்து வருகிறேன். என்னுடைய குழந்தைகளை வளர்ப்பதற்காக நான் திருமணம் முடிக்காமல் காழ்த்து, நான் திருமணம் முடிக்காமல் என்னை நான் தவிர்த்துக் கொண்டு என் குழந்தைகளை வளர்ப்பதற்காக அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை போதிப்பதற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்தேன். எனவே என்னுடைய எத்தியமான குழந்தைகளை வளர்ப்பதற்காக என்னுடைய இச்சைகளை எல்லாம் தவிர்த்து, என்னுடைய மர்மத்தை கூட நான் தவிர்த்து குழந்தைகளை வளர்த்ததன் காரணமாக நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கே வந்து அந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று அந்த பெண்மணி விரும்பியதை செய்தினா நபியுல்லா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அருமையான தாய்மார்களே, இந்த 4 தன்மைகள் இருப்பவர்கள் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள். அல்லாஹ் இவர்களை சொர்க்கத்தில் நுழைய வைப்பான். ஆனால் அதே சமயத்திலே வேறு இதற்கு எதிரான தன்மையில் இருப்பவர்கள் அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். ஒரு குறிப்பிட்ட 4 தன்மைகள் இருப்பவர்கள் அவர்கள் நரகத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகிவிடுவார்கள். யார் தன்னுடைய கணவனார் வெளியே போன பிறகு தன்னுடைய கணவனாருடைய பொருளையும் தன்னையும் பாதுகாக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் நரகத்திற்கு சொந்தக்காரர்கள். அதே போன்று உலகத்திலே தன்னுடைய கணவனார் கொண்டு வருகின்ற அந்த பொருளாதாரம் மட்டும் போதுமானதாக ஆகாது. இம்ராஅத்துன் துகல்லிபு ஸௌஜஹா மா லா யுதீகு, கணவனால் எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாதோ அந்த அதை விடவும் அதிகமாக எனக்கு பொருளாதாரம் வேண்டும் என்று தன் கணவரிடத்திலே நிர்பந்தப்படுத்தி அவர்கள் ஹலால் ஹராமை எல்லாம் பார்க்காமல் சம்பாதித்துக் கொண்டு வந்து கொடுக்கின்ற நிர்பந்தப்படுத்துகின்ற பெண்மணியாக இருந்தால் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தடை ஏற்பட்டு போய்விடும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஸலஃபு ஸாலிஹீனான முன்னோர்களான நல்ல பெண்கள் இப்படி சொல்வார்கள், தன்னுடைய கணவன்மார்கள் வியாபாரத்திற்காக வேண்டியோ வேலைக்காக வெளியே செல்கின்ற போது இப்படி சொல்வார்கள், நீங்கள் வெளியே செல்கின்ற போது இத்தகுல்லாஹ ஃபீனா, கணவன்மார்கள் தன் மனைவிமார்களுக்காக குழந்தைகளுக்காக உழைக்க செல்கின்ற போது அன்றைய பெண்மணிகள் இந்த ஒரு உபதேசத்தை செய்வார்கள். இப்படி வார்த்தை சொல்வார்கள், நீங்கள் எங்களுக்காக வீட்டை விட்டு உழைத்து நீங்கள் செல்கிறீர்கள், நீங்கள் திரும்பி வருகின்ற போது இத்தகில்லாஹ ஃபீனா, எங்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை வேண்டு கொள்ளுங்கள், எங்களுக்காக சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, எங்களுக்காக பொருளாதாரம் வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹராமுக்கு நீங்கள் சென்று விடாதீர்கள். வஇய்யாக வகஸ்பல் ஹராம், அல்லாஹ்வை வேண்டு கொள்ளுங்கள், ஹராமான சம்பாத்தியத்தை விட்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். காரணம் ஃபஇன்னா நஸ்பிரு அலல் ஜூஇ வல் அத்ஷ், நாங்கள் உலகத்திலே வாழ்கின்ற போது நீங்கள் கொண்டு வருகின்ற பொருளாதாரம் குறைவாக இருந்தாலும் அது ஹலாலாக இருக்குமையானால் நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். அது மிக குறைவாக இருந்தாலும் நாங்கள் தாய்ப்பதின் மீதும் நாங்கள் பசியின் மீது நாங்கள் உலகத்தில் பொறுமையாக இருக்க முடியும். ஹலாலாக இருந்து குறைவாக இருந்தால், எங்களுக்கு குறைவாக இருந்தாலும் நாங்கள் பசியாக இருந்து விடுகிறோம், அதே சமயத்தில் தாகித்தவர்களாக இருந்து விடுகிறோம். ஆனால் எங்களுக்கு உழைப்பதற்காக வேண்டி நீங்கள் செல்கின்ற போது ஹராம் ஹலாலை பேணாமல் ஹலாலை விட்டும் ஹராம் பக்கம் நீங்கள் சென்று விட்டால் அதன் மூலமாக கிடைக்கின்ற சம்பாத்தியத்தை நாங்கள் சாப்பிட்டு விடுவோமேயானால் ஃபைன்னாலா நஸ்பிரு அலா ஹர்ரின்னார், நிச்சயமாக நாளை மறுமையிலே இந்த ஹராமை சாப்பிட்டதன் காரணமாக நரகத்தில் அல்லாஹ் தள்ள வைப்பானே, அந்த நரகத்துடைய ஹராரத்தை, நரகத்துடைய உஷ்ணத்தை, நரகத்துடைய வெயிலை தாக்கத்தை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதன் மீது நாங்கள் பொறுமையா இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய கோபத்தின் மீது நாங்கள் பொறுமையா இருக்க முடியாது. இறை கோபத்தை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே நீங்கள் வெளியே சென்று நீங்கள் எங்களுக்கான சம்பாதிப்பீர்களானால் நீங்கள் அல்லாஹ்வை வேண்டு கொள்ளுங்கள், ஹராமை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களால் எந்த அளவுக்கு ஹலாலான ரீதியில் மிக குறைவாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு கொண்டு வருகிறீர்களோ அதுவே போதும் என்று நிலையில் இருப்பவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். ஆனால் ஹலால் ஹராமை எல்லாம் பார்க்காமல் தன்னுடைய கணவனாரிடத்திலே நிர்பந்தப்படுத்தி தன் கணவனால் முடியாத அளவுக்கு பொருளாதாரம் வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துகின்ற பெண்களை அல்லாஹ் நரகத்திலே நுழை வைத்து விடுவான், சொர்க்கத்தை விட்டும் அல்லாஹ் ஹராமாக்கி விடுவான். அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்றுவானார். அடுத்து சொன்னார்கள், இம்ராஅத்துன் லா தஸ்குரு நஃப்ஸஹா அனிர் ரிஜால்,
وتخرج من بيتها متبرجة. எந்த பெண்மணி தன் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற போது அன்னைய ஆடவர்களுடைய கண்ணிலே படாமல் தன்னுடைய ஆடைகளை முழுவதும் மறைத்துக் கொண்டு தன்னுடைய உடைகளை முழுவதும் மறைத்துக் கொண்டு செல்கிறார்களோ பத்தினியான பெண்கள் சொர்க்கம் செல்வார்கள். ஆனால் இம்ராத்துன் லா தஸ்துரு நஃப்ஸஹா அன் ரிஜால், அன்னைய ஆடவருடைய கண்ணிலே படும்படியாக தன்னுடைய ஆடைகளை உடுத்திக் கொண்டு தன்னுடைய பிறர் அன்னைய ஆடவர்களுடைய கண்ணிலே படும்படியாக தன்னுடைய உடையை உடுத்திக் கொண்டு வெளியே சென்றால் அந்த பெண்கள் சொர்க்கம் செல்வதை விட்டு தடுக்கப்படுவார்கள். அருமையான தாய்மார்களே, நபியுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற யதார்த்தமான நிலைமை பெருமானார் அன்றே உணர்த்தினார்கள். பின்னொரு காலகட்டம் வரும், வெளியே செல்கின்ற பெண்கள் ஆடை உடுத்தி இருப்பார்கள், காசியாத்துன் ஆடை உடுத்தி இருப்பார்கள். ஆனால் அந்த ஆடை முழுமையானதாக இருக்காது. மாறாக ஆரியாத்துன் ஆடை உடுக்காமல் இருப்பதை போலவே அவர்கள் இருப்பார்கள். ஆடை உடுத்தி இருந்தாலும் கூட தன்னுடைய அங்க அவயங்கள் அன்னைய ஆடவர்களுடைய அன்னைய நபர்களுடைய கண்ணிலே படும்படியாகவே அவர்கள் சொல்வார்கள். இப்படிப்பட்ட காலம் வருகின்ற போது அது கியாமத் நாளுடைய நெருக்கமாக அமைந்துவிடும். இந்த பெண்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தடையாக ஆகிவிடுவார்கள். மாயிலாத்துன் முடியலாத்துன் அவர்கள் நடக்குகின்ற போது, தெருவிலே நடக்குகின்ற போது மிக மென்மையான ஆடைகளை அணிந்து அவர்கள் நடக்குகின்ற போது அசைந்து அசைந்து நடப்பார்கள், உடலை அசைத்து அசைத்து நடப்பார்கள். அதன் மூலமாக அன்னைய ஆடவர்களுடைய கவனத்தை ஈர்த்து அவர்களுடைய பார்வையை ஈர்க்கும் விதமாக நடப்பார்கள். முமியலாத்துன் அன்னைய ஆடவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் ஈர்க்கும் விதமாக நடப்பார்கள். இப்படிப்பட்ட பெண்கள் வருகின்ற அந்த காலகட்டம் மிக மோசமான காலகட்டம். இந்த நிலை இருக்குமேயானால் இந்த நிலையில இருக்கின்ற பெண்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அருமையான தாய்மார்களே, அன்றைய சமயத்திலே அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டை விட்டு வெளியே சென்றால் தன்னுடைய உடல் முழுவதும் மறைத்து விட்டு ஒரு வயது முதிர்ந்த கிழமை நடப்பது போல் வெளியே போவது போல் போவார்களாம். மீண்டும் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் தன்னுடைய உடலை முழுவதுமாக மறைத்து விட்டு வயதான பெண்மணி செல்வதை போல சென்று வீட்டை விட்டு வருவார்களாம். இது அன்றைய காலகட்டம். ஆனா இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற பெண்கள் செய்தனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல ஆடை உடுத்தி இருப்பார்கள். ஆனால் ஆடையில் உடுத்தாமல் இருப்பதை போலத்தான் அவர்களுடைய அங்க அவைகள் வெளியே தெரியும் விதமாக இருக்குமேயானால் அல்லாஹ் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அடுத்து சொன்னார்கள், இம்ராஅத்துல் லைஸ லஹா ஹம்முன் கைரல் அக்லி வ ஷுர்பி வன் நௌம். சில பெண்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு உலகத்திலே நல்ல விதமாக நன்றாக சாப்பிட வேண்டும், நன்றாக குடிக்க வேண்டும், நன்றாக உறங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தவிர என்கின்ற கவலையை தவிர எந்த நோக்கமும் அவர்களுக்கு இருக்காது. கோரத்தூர் பள்ளியின் இமாம் அவர்கள் மௌலானா மௌலவி காபி எம் மன்சூர் அலி சிராஜி பாஜி ஜமாய் அவர்களுக்கும் மற்றும் நமது வரவேற்புரை நிகழ்த்திய மௌலவி ஏ முகமது அலி ஜின்னா சிராஜ் ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கும் வாழ்த்துறை நிகழ்த்திய பாடி பள்ளியுடைய தலைமை இமாம் மௌலவி காபி ஜே முகமது அஜருதீன் ஜமாலி பிஎஸ் ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கும் நமக்கு பெண்களுக்கு அருமையான ஒரு வழிகாட்டியாக இருக்க அருமையான சிறப்புரை ஆற்றிய மௌலானா மௌலவி அல் காபி எம் முகமது அபூபக்கர் சிராஜ் ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கும் முதல்வர் அசீஸ் ஜலாலுல் முனீர் அரபிக் கல்லூரி திருப்பூரை சேர்ந்த இமாம் பெருந்தகை அவர்களுக்கும் நமது இந்த மதரசாவை சீரோடும் சிறப்போடும் பல ஆண்டுகளாக நடத்தி தந்து கொண்டிருக்கின்ற நமது அல்காத் ஹஜ் முகமது அலி சல்மெட்டல் உரிமையாளர் அவர்களுக்கும் அவருடைய சகோதரர் சல்மான் பாரிஸ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அன்னை கதிஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பெண்கள் மதரசா சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கு இந்த இடத்தை கொடுத்த நமது அருமை மச்சி தாகிரா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு வாழ்வாங்கு வாழ எல்லா வளர்ச்சியும் எல்லா செல்வத்தையும் கொடுத்து சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா மாபெரும் கருணையை பெறுவான் என்று கூறியவனாகவும் இந்த நிகழ்ச்சி அழகான முறையில் நடைபெறுவதற்கு ஒளி அமைத்து தந்த மகிமை மாதா சவுண்ட் சர்வீஸ் சபா ஜெபஸ்ரீ சபா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற நூறுகுதா ஜும்மா மஸ்ஜித் நிர்வாக பெருமக்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான முறையிலே இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்த காதரியார் ஒளி டிவிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது இமாம் பெருமாள் அவர்கள் துஆ ஓதுவார்கள். அனைவரும் அமைதி காத்து துஆவை
கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். الفاتحة. بسم الله الرحمن الرحيم آمين الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وترفعنا بها عندك أعلى الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير اللهم أوصلنا وبلغ ما ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منا إلى حضرة سيدنا وسندنا وشفيعنا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح أزواجه الطاهرات بناته المطهرات رضوان الله تعالى عنهم أجمعين ثم إلى أرواح جميع المؤمنين والمؤمنات المسلمين والمسلمات من لدن آدم عليه الصلاة والسلام إلى يوم القيامة اللهم ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تجعلنا في مقامنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته ولا مرضا إلا شفيته ولا حاجة هي لك إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين آمين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم يا صديق سلام عليكم يا فاروق سلام عليكم يا عثمان سلام عليكم يا علي سلام عليكم يا بتول سلام عليكم يا حسن سلام عليكم يا حسين سلام عليكم يا محسن سلام عليكم أوصنا سلام عليكم كتبنا سلام عليكم شيخنا سلام عليكم مولانا سلام عليكم يا كتب سلام عليكم يا قادر سلام عليكم يا خواجہ سلام عليكم مولانا سلام عليكم يا خلبتي سلام عليكم يا جلبتي سلام عليكم يا أنبا سلام عليكم شيخنا سلام عليكم
لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم.